गीर्वाणैरर्थ्यमानो दशमुखनिधनं कोसलेष्वृष्य शृङ्गे पुत्रीयामिष्टिमिष्ट्वा ददुषु दशरथः क्ष्माभृतो पायसाग्र्यम्. அதில் ரிஷ்யஸ்ருங்கேன்னு வருதா? அந்த ரிஷ்யஸ்ருங்கர் தவம் செய்த கிரி மலை ரிஷ்யஸ்ருங்ககிரி. ஸ்ருங்ககிரிக்கு தான் இன்னைக்கு ஸ்ருங்கேரின்னு பேர் கர்நாடகத்தில். அந்த ரிஷ்யஸ்ருங்கர் நாளையிலேருந்து நீங்கள்லாம் என்ன பண்ணணும்னா, முடிஞ்சவா ஒரு புஸ்தகமும் ஒரு பேனாவும் எடுத்துன்னு வரணும் இல்லையா? சொன்ன 2-3 கருத்துக்களை நீங்கள் எழுதின்னு போனேன்னா சொல்லலாம். இல்லை சுவாமி செல்ஃபோனே போகிறோம்னா, செல்ஃபோனில் உங்கள் ஃபோன் ஸ்மார்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஸ்மார்ட் ஃபோன். அதில் நோட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடலாம், அதுலேயும் டைப் பண்ணிடலாம். ஒன்றும் புஸ்தகத்தில் எழுதலாம், ஃபோனில் டைப் பண்ணலாம். இல்லை சுவாமி நாங்கள்லாம் கூரத்தாழ்வான் மாதிரி ஏகசந்தாகிராகி ஒரு வாட்டி கேட்டால் போகிறோம் ஞாபகம் இருக்கும்னு சொன்னால் இது எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படியே உட்காந்துட்டு கேட்கலாம். அதனால் அவாவாளுடைய விஸ்வாசத்தை பொறுத்து இருக்கு. அதனால அந்த ரிஷ்யஸ்ருங்கர் அவர் விபாண்டகருடைய பிள்ளை. அவருக்கு ஏன் ரிஷ்யஸ்ருங்கர்னு பேர் வந்ததுன்னா கவனிங்க, ராமாயணத்தில் என்ன சொல்றான்னா அவர் மானுக்கு பிறந்தவர் அப்படிங்கிறார். இப்போ மாடுக்கு பிறந்தவரை பார்க்குறோமா, அது மானுக்கு பிறந்தவர். இதெல்லாம் கேட்டால் உங்க பேரன் ஒத்துக்கவே ஒத்துக்காது ராமாயணத்தை. ஏன் அப்படி சொல்றான்னா, மான் வகையில ஒரு வகை உண்டு, ரிஷ்யம் அப்படின்னு ஒரு கேட்டகரி. அந்த மானுக்கு ரெட்டை கொம்பு இருக்காது, ஒரு கொம்பு இப்படி இருக்கும். இந்த ரைனோசரஸ்லாம் இருக்கு பாருங்க, ஒரே கொம்பு, அதுக்கு ரிஷ்யம்னு பேர். அந்த மான் ஜாதிக்கு கொம்புக்கு சம்ஸ்கிருதத்துல ஸ்ருங்கம்னு பேர். ரிஷ்யம்ங்கிற மானுக்கு ஒத்த கொம்பு ஸ்ருங்கம் இருப்பது போல் விபாண்டக மகரிஷிக்கு பிறந்த இந்த பிள்ளைக்கு எக்ஸ்ட்ரா குரோத் ஒன்று தலைக்கு மேல கொஞ்சம் வளைஞ்சிருந்தது. ரிஷ்யம் என்கின்ற மானுக்கு இருக்கக்கூடிய கொம்பான ஸ்ருங்கம் போல் இந்த விபாண்டகரின் பிள்ளைக்கு இருப்பதால் ரிஷ்யஸ்ருங்கர்னு பேர் வச்சாலே ஒழிய அவர் மானுக்கெல்லாம் பிறக்கல, மனிதருக்கு தான் பிறந்தார். ஆனா மான் போல இருக்கார். நம்மளே யாராவது சொல்லுவோம் பாருங்க, வரார் பாருங்க பூஷணிக்கா வருது பாருங்க, இப்போ பூஷணிக்காய்க்கா வந்து பிறந்திருக்கார், அவர் பூஷணிக்கா மாதிரி இருக்காருன்னு அர்த்தம். அதனால ஜாகிரதையா நீங்க புரிஞ்சுக்கணும். எதுக்கு நான் இதெல்லாம் அடிக்கடி எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, இந்த கதையை நீங்க நிச்சயமா உங்க ஆத்திர பேரம்பேத்திக்கு போய் சொல்லணும். அது கேள்வி கேட்கும் போது உங்களுக்கு பதில் தெரியும், அது அசந்து போயிடும். பாட்டி என்ன இன்டெலிஜென்ட்டா இருக்கா பாரு, நம்ம கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றாங்க. அதனால இந்த துந்துகாரிங்கிறவர் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு பிறந்தார். அந்த பெண் மாடு போல் இருந்திருப்பள், துந்துகாரிங்கிற பெயரோடு பிறந்தார். அந்த கோகர்ணன். துந்துகாரிங்கிறவர் அக்காளின் பிள்ளை எடுத்துட்டா இந்த துந்துளி. இந்த துந்துகாரி வளர்த்த அம்மா துந்துளி போலவே இருக்கு, அஷடு. கோகர்ணன் அவ்வளவு சமத்தா இருக்கார். அப்படி கிராமத்துல இருக்கா. இந்த துந்துகாரி ரொம்ப கடன் வாங்க ஆரம்பிச்சுட்டான். எல்லா இடத்தையும் கடன் எல்லாம் வாங்கி 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 பல கோடிகளுக்கு வாங்கி லண்டனுக்கு ஓடிடலாமான்னு யோசிச்சான். ஏன்னா பல பேர் அப்படிதான் கடன் வாங்கி லண்டனுக்கு போயிடுறா. அதனால அப்படி வாங்கிடலாமான்னு யோசிச்சான். அவனுடைய கடன் தொல்லை தாங்க முடியாமல் அப்பா போயிட்டார். பாருங்க, ஆத்மதேவரியே யாத்திரை கமிச்சுட்டார், அவ்வளவுதான், மேல் லோக யாத்திரை. தன்னுடைய வளர்த்த தாயாரான துந்துளிய கணத்துல தள்ளிவிட்டான். மகா புண்ணியசாலி இவன், எவ்வளவெல்லாம் பண்ணியிருக்கான் பாருங்க. இதெல்லாம் பண்ண பிறகு அவனை யாரோ கொன்னுட்டான். என்ன சுவாமி ரொம்ப சோகமா இருக்கே கதை, இன்னதான் கதையே இருக்கு. இவன் என்ன பண்ணிவிட்டான், எங்கேயும் போகாம, நரகத்துக்கும் போகாம சொர்க்கத்துக்கும் போகாம ஆத்மா பூலோகத்திலேயே தவிச்சுன்னு இருக்கு. எல்லாரும் வீட்டு வழியாகவும் போய் படுத்தல், எல்லாரையும் போய் படுத்து எடுத்துட்டான். அப்பதான் கோகர்ணன்கிற தம்பி பார்த்தான். ஏன்னா கோகர்ணன் தம்பி தானே. அவன் பார்த்தான், இந்த துந்துகாரியின் ஆத்மா சுத்தின் இருக்கே, அதுக்கு மோட்சம் பெறுவதற்கு வழி என்னன்னு யோசிச்சான். ஸ்ரீமத் பாகவதான் முக்திஹி சப்தாகம் வாசனம் குரு. அந்த துந்துகாரியின் ஆத்மாவை கூட்டு சொன்னா, நீங்க ஓரமா உட்காந்துக்கோ, நான் 7 நாள் பாகவத சப்தாகம் சொல்றேன், கேளு. அப்புறம் என்ன நடக்கிறது பாருன்னா, ஸ்ரீமத் பாகவதான் முக்திஹி சப்தாகம் வசனம் குரு. 7 நாள் கேளு. இதி சூரியவச சர்வைர் தர்ம ரூபம் து விஸ்ருதம். இதுதான் நமக்கு பெரியவாள்லாம் சொல்லி வச்சிருக்கான்னா, 7வது நாள் அந்த துந்துகாரி ஆத்மாவாய் எந்த இடத்துக்கும் போக முடியாமல் தவிச்சுட்டு இருக்கக்கூடிய துந்துகாரிக்கு வைகுண்டத்திலேருந்து ஒரு வாகனம் வந்து கூட்டின்னு போனதாக சரித்திரம். சுவாமி அப்புறம் என்ன ஆச்சுன்னார், இன்னொரு 7 நாள் கோகர்ணன் சேவிச்சார் பாகவதத்தை. ஒரு சப்தாகம் எடுத்து 2வது சப்தாகம் பண்ணார். முடிச்ச கையோட இவர் வைகுண்டத்துக்கு போயிட்டார். சுவாமி பயமா இருக்கே,
இப்ப நீங்க 7 நாள் சொல்ல போறேன். அது என்னன்னா, பாவத்தெல்லாம் தொலைச்சாதான் மோட்சத்துக்கு போக முடியும். ஓரளவுக்கு சப்தாகம் கேட்டு தொலைச்சிருவோம். ஆனா இந்த சப்தாகம் கேட்கும் போது சில பாவங்கள்லாம் பண்ணுவோம் இல்லையா? அகமஸ்மே அபராத சக்கரவர்த்தின்னு தேசிகன், சுவாமி வேதாந்த தேசிகன்கிற ஆச்சாரியன் நேர திருப்பதி பெருமாள் எதிர்க்க போய் நின்னார். கோவிலுக்குள்ள போகும்போது ஒரு தட்டுக்கு மேல ஒரு வஸ்திரத்தை மூடின்னு போனார். எப்பவுமே ஏதாவது க்ளோஸ்டா மூடின்னு போயிட்டா நம்ம ஒரு ஆச்சரியத்தை, என்ன எடுத்துன்னு போறார் இவர், ஓஹோ இவருக்கு மட்டும் ஏதோ கொடுக்குறார், சம்திங் பிசினஸ் போல இருக்கு, நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுவோம். இவர் ஏதோ மறைச்சு எடுத்துன்னு போனார். பெருமாள் எதிர்க்க போய் நின்னார், திருவேங்கடமுடையான் எதிர்க்க போய் நின்னார். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனே வேங்கடவா நின் கோயில் நின்வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவழவாய் காண்பேனே பிரபத்யே தம் கிரிம் பிராயா ஸ்ரீனிவாசானு கம்பயா இக்ஷுசார ஸ்ரவந்தியேவ என்மூர்த்தியா சர்க்கராயிதம் விகாஹே தீர்த்தபகுளாம் शीतलां गुरुसन्ततिं श्रीनिवासदयाम्बोधि परिवाह परम्परां कृतिनः कमलावास कारुण्ये कान्तिनो भजे धत्ते यत्सूक्तिरूपेण त्रिवेदी सर्वयोग्यतां पराशर मुखान् वन्दे भगीरथ नये स्थितान् कमलाकान्त कारुण्य गंगाप्लावितम् अद्वितान्. திருவேங்கடமுடையானதுக்கு போய் நின்னார். பெருமாள் பார்த்தார், தேசிகா வந்திருக்கியா, என்ன சொல்லு என்னன்னு கேட்டார். இல்ல சுவாமி கண்டுபிடிச்சுட்டேன்னார் தேசிகன். என்னடா கண்டுபிடிச்சே? நான் சக்கரவர்த்திங்கிறத கண்டுபிடிச்சேன். ஐயோ இவ்வளவு நாள் நீ ஒத்தன் தாண்டா என்ன சக்கரவர்த்தின்னா, இப்ப நீ ஒன்னையே சக்கரவர்த்திங்கிறியே, எதுலடா நீ சக்கரவர்த்தின்னு கேட்டார். தேசிகன் சொன்னார், தப்பு பண்றதுல நான் தான் சக்கரவர்த்தி, அகமஸ்மிய அபராத சக்கரவர்த்தி. பெருமாளுக்கு ஒரே சந்தேகம், இப்போ தன்னையும் சக்கரவர்த்திங்கிறான் என்னையும் சக்கரவர்த்திங்கிறான், தன்னை தப்பு பண்றதுல சக்கரவர்த்திங்கிறான், நான் எதுலடா சக்கரவர்த்தின்னு கேட்டார் பெருமாள். அப்ப அவர் சொன்னார், தப்பு பண்றதுல நான் சக்கரவர்த்தி, நான் பண்ற தப்ப மன்னிக்கிறதுல நீ சக்கரவர்த்தி. அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி கருணேத்வம் ச குணேஷு சார்வபௌமி விதுஷி ஸ்திதிம் ஈத்ருஷீம் ஸ்வயம் மாம் விஷசைலேஸ்வர பாதசாத் குருத்வம்னர். அப்பேற்பட்ட பாவங்கள் செய்யக்கூடிய சக்கரவர்த்திகளாக நாம் இருப்பதால் 7 நாள் கேட்டுட்டு மோட்சம்லாம் வருமானலாம் கவலையப்படாதீங்க. நம்ம பண்ணிதான் கழிச்சுட்டு தான் நம்மளால போக முடியும். இந்த மாதிரி ஒரு 1000 சப்தாகம் கேட்டாதான் அது போகும். அதனால ஸ்ரீமத் பாகவதான் முக்தி சப்தாஹம் வாசனம் குரு இதி சூரியவச சர்வைர் தர்ம ரூபம் து விஸ்ருதம். பல பேருக்கு சந்தேகம் வரும், இவர் கதையை சொல்லாம எதுக்கு ஸ்லோகத்தை சேவிக்கிறார்னு. ஸ்லோகம் தான் இதுல முக்கியமே. அந்த ஸ்லோகம் உங்க காதுல விழுந்து ஸ்ரவண யஜ்ஞத்துக்காக, நான் சொல்ற வார்த்தையெல்லாம் அல்ப வார்த்தைகள், சுகபிரம்மம் சொன்ன வார்த்தை உங்க காதுல விழணுங்கிறதுக்காக தான் அவ்வளவு வாட்டி சேவிக்கிறேன். இது சூரியவச சர்வைர் தர்ம ரூபம் து விஸ்ருதம். துந்துகாரியும் மோட்சத்துக்கு போனார், கோகர்ணனும் மோட்சத்துக்கு போனார். அப்பேற்பட்ட பாகவதம் எது மோட்சத்தை தரவல்ல அந்த கிரந்தமோ, அப்பேற்பட்ட பாகவதம் எதுன்னார். வேதமே ஒரு மர ரூபமா வந்தா யோசிச்சு பாருங்க. ஒரு மரம், விருட்சம், பாதப்பான்னு பேர் மரத்துக்கு. சம்ஸ்கிருதத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க, மரத்துக்கு பாதப்பா அப்படின்னு பேர். அது ஏன் சுவாமி பாதப்பா? பாதேன பிபதி இதி பாதப்பா. பாதம்னா கால், பிபத்தினா குடிக்கிறது. கால் வழியா தானே மரம் குடிக்கிறது. ஸோ மரம் எப்படி குடிக்கும்? கால் வழியா. நீங்க ஜலத்தை எங்க சேர்ப்பேள்? மரத்துல, கிளையில, இலையில, புஷ்பத்துல சேர்க்க மாட்டேள். தரு வேர்ல தான் சேர்ப்பேள். வேர் தான் குடிக்கிறது. பாதம் மரத்தின் கால் தான் குடிக்கிறது. மரத்தின் காலான பாதம் தண்ணீரை குடிக்கின்றது. பிபதி பாதேன பிபதி, கால் வழியா குடிக்கிறதுனால மரத்துக்கு பாதப்பா அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல பேர். அந்த பாதப்பாவாய் மரமாய் ஒரு விருட்சமாய் வேதமே வடிவெடுத்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்பனா வேதமே ஒரு மரமா இருக்கு. மரத்துக்கு 4 கிளை, கிளை 1, கிளை 2, கிளை 3, கிளை 4 கிளைகள் இருக்கு. கிளைகள்ல ஒரே இலைகள். அந்த இலைகள் 4 வேதம், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், 4 கிளைகள். அந்த கிளைகள்ல இலைகள்லாம் தான் அந்த சந்தஸ், அந்த மாதிரி 6 அங்கங்கள். அதுலேருந்து ஒரு புஷ்பமான அது ஒரு பழமா மாறிவிடுறது, காயா மாறி பழமா மாறுறது. அந்த பழம் எதுன்னர்? பாகவதம்ங்கிறதான் பழமா. அதனால வேதம்ங்கிறதே ஒரு மரமாக வந்தால், வேதத்தின் அங்கங்கள் இலைகளாக வந்தால், ஒரு புஷ்பம் முளைத்தால், புஷ்பம் காயாய் பழமாய் கனிந்தால், அந்த பழத்துக்கு பாகவத மகாபுராணம்னு பேரு. ஆனா அந்த பழம்ங்கிறது எப்படி நமக்கு ருச்சிகரமாச்சுன்னர்? சுக பிரம்மங்கிற கிளி கொத்தி 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 அது இனிப்பா மாறிடுத்துனர். ஏன்னா சம்ஸ்கிருதத்துல சுக அப்படின்னா சந்தோஷம்,
அண்ணா ஞாபகம் வச்சுக்கோ, என் வார்த்தையை கவனிங்கோ. சுக அப்படின்னா சந்தோஷம். சுக ச ஷ வித்தியாசம் இருக்கு. சுக 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 அப்படின்னா கிளின்னு அர்த்தம். ஷக்குன்னா என்ன? ஒரே சுவாமி ரொம்ப கிராமரா உள்ள ரொம்ப டீட்டெயிலா போயிட்டு. ஷுக்கனா கிளி, ஷக்கு அப்படின்னா பொதுவான பறவைன்னு அர்த்தம். அதாவது மேனகா விஸ்வாமித்ர மகர்ஷி. விஸ்வாமித்ர மகர்ஷி அந்த காலத்து ஒரு பெரிய மகர்ஷி, கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் மகர்ஷி. அவர் பின்னாடி மீடியா போயிட்டே இருக்கும். அந்த விஸ்வாமித்ரர் மேனகா அப்படிங்கிற ஒரு அப்சர ஸ்திரீயோட ஒரு குழந்தைய பெத்தெடுத்தார். பெத்தெடுத்தோன்னா ஐயோ குழந்தை பிறந்து கொடுத்தேன், நான் மகரிஷி ஆச்சே, நியூஸ்ல ஏதாவது ரிப்போர்ட் பண்ணிட போறா சேனல்ல அவர் கிளம்பி போயிட்டார் குழந்தைய விட்டுட்டு. மேனகாக்கு அடுத்த ப்ராஜெக்ட் இந்திரன் கொடுத்துட்டான். இன்னொரு ராஜாவை போய் நீ இப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டான். சரி, மேனகா கிளம்பி விட்டா. பாவம் அந்த குழந்தை பெண் குழந்தை தவிச்சுட்டு இருக்கு. மழை கொட்ட போறது காட்டுல. அப்போ அங்க இருந்த பட்சிகள்லாம் சேர்ந்து தன் சிறகால இந்த குழந்தைய ரட்சணம் பண்ணித்தான். பறவைகளுக்கு ஷக்குன்னு பேரா. ஷக்குவான பறவைகளால் காப்பாற்றப்பட்டவளுக்கு சகுந்தளா அப்படின்னு பேர். ஷக்குனா பறவை. அடுத்தா சுகனா என்ன? இப்பதான் சொன்ன கிளி. சுக அப்படின்னா என்ன? சந்தோஷம். அப்பாடி அடுத்து. இப்போ சுக பிரம்மம்னா அவர் பேரு சுக, ஆனா சம்ஸ்கிருத ரீதியா வச்சுட்டா கிளி. அதனால கிளியான அந்த சுக பிரம்மம் வேதம்ங்கிற மரத்தில் முளைத்த பாகவதம்ங்கிற பழத்தை கொத்தி நமக்கு கொடுத்திருக்குன்னார். நிகம கல்பதரோஹோ கலிதம் பலம் சுகமுகாதமிருத திரவ சம்யுதம் பிபத பாகவத ரசமாலயம் முஹுரஹோ ரசிகாஹ புவி பாவுகாஹ. அப்பேற்பட்ட பாகவதத்துல ஸ்லோகத்தை எடுக்கிறா. ஜன்மாத்யஸ்ய யதோன்யாதித்யச்சதோத்யேத்யபிக்ஞः ஸ்வராட்டேனே பிரம்மஹ்ருதய ஆதிகவயே முஹ்யந்தி யத்சூரயः தேஜோ வாரி மிருதாம் யதா வினிமயோ யத்ர த்ரிசர்கம் மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகுஹகஸ் சத்யம் பரம் தீமஹி. அதாவது பாகவதத்துல கேட்கிறார், யாரால இந்த லோகம் சிருஷ்டிக்கப்பட்டது? Who has created this world? நமக்கே ஒரு டவுட் வராதா? பார்த்தேன்னா ஒரு பக்கம் ஊட்டி மாதிரி அழகா ஒரு ஹில் ஸ்டேஷன், கீழே பார்த்தேன்னா நிலம், இன்னொரு பக்கம் பார்த்தேன்னா சமுத்திரம். சமுத்திரத்துல ஜலத்துல உப்பு இருக்கு. இதே நதி ஜலத்திலயோ குளத்து ஜலத்திலயோ உப்பு இல்லை, நல்லா இனிக்கிறது. எப்படி சுவாமி இதெல்லாம் யாரு ப்ரோக்ராம் பண்ணியிருப்பா? நம்ம ஆத்துல ஒரு பட்சணம் பண்றதுக்கே நமக்கு போரும் ஆயிடுது. அது கண்ணா பின்னான்னு ஒரு முறுக்கு பண்ண போய் கடிக்கிறவா வாயெல்லாம் அப்படியே அவஸ்தைப்படுறது போட்டு இல்லையா? தளிகை பண்றதுல எவ்வளவு உப்பு சேர்க்கணும்னு, அது கொஞ்சம் உப்பு வேணுமோ, கொஞ்சம் காரம் ஜாஸ்தியா எடுத்தோ, கொஞ்சம் இனிப்பு சேர்த்துருக்கலாமோ, இவ்வளவு வருது. ஒரு சாதாரண பண்டம் அடிக்கடி பண்ணியே நமக்கு வருது. வேர்ல்டு பார்த்தேன்னா பர்ஃபெக்டா இருக்கு இல்லையா? காவேரியில ஜலம் இருக்கு, நம்ம சண்டை போட்டு இருக்கோமே ஒழிய அதை நமக்கு சேமிக்க தெரியல. எல்லா நாடும் சுபிக்ஷமா இருக்கு. பூலோகம் மாதிரி மார்ஸுக்கு இப்ப எல்லாரும் டிக்கெட் வாங்கியிருக்கா, அது உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டேல, அங்காரகனுக்கு டிக்கெட் இப்போ விற்கிறா. மார்ஸுக்கு போறதுக்கு நிறைய பேர் டிக்கெட் புக் பண்ணி வச்சிருக்கா. நீங்க இன்டர்நெட்ல போட்டு பாருங்க, மார்ஸ்க்கு டிக்கெட் வாங்கி வச்சிருக்கா. அங்காரகமாஶ்ரயாம்யோதீன ரக்ஷகஜன ஸ்ருத ஜனமல்தரம் மங்களவரம் பூமி குமாரம் வரம் வரம். தீட்சிதர் நவக்கிரக கீர்த்தனையில அங்காரகனான செவ்வாய் மேல பாடியிருக்கார். ஏறக்குறைய இப்ப செவ்வாய்க்கு போகலாம்னு சொன்னா அங்க போயே நம்ம இந்த கீர்த்தனை பாடிவிடலாம். அதனால செவ்வாய் பார்த்தேன்னா அது ஒரு கிரகமா இருக்கு. நம்மளை சுத்தி வராப்புல நிலான்னு ஒண்ணு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தேன்னா வீனஸ் இருக்கு, ஜூபிட்டர் இருக்கு, சோலார் சிஸ்டம் இருக்கு. இந்த மாதிரி பல சோலார் சிஸ்டம்ஸ், இந்த மாதிரி பல நட்சத்திரங்கள். இப்பேற்பட்ட உலகத்தை ஒருத்தர் சிருஷ்டிச்சிருக்காருன்னு சொன்னா எப்படி சுவாமி சிருஷ்டி பண்ணார்? கேள்வி வருது. இல்ல சுவாமி இது எப்பவுமே அப்படியே பர்மனண்டா இருக்கும் அப்படின்னு நம்மளால ஒத்துக்க முடியாது. லோகத்துல யூ ஹாவ் டு கிரியேட் சம்திங். எப்படி அவர் கிரியேட் பண்ணார் தெரியல. அப்பேற்பட்டவர், உலகத்தையே கிரியேட் பண்ணவர்,
என் பின்னாடி இன்னைக்கு சின்ன கிருஷ்ணரா புல்லாங்குழல் வச்சு ஊதின்னு இருக்காருன்னா அவருடைய சௌலபியம் என்னன்னு சொல்ல. எங்கோ இருக்க வேண்டியவன் நம்ம பீலமேடுல நம்ம எதிர்க்க காட்சி கொடுக்கணுங்கிறதுக்காக கரிவரதராஜனா வந்திருக்காருன்னா அந்த சௌலபியத்தை என்னன்னு கொண்டாடன்னார் ஆழ்வார். மீனமர் பொய்கை நான்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்னழிந்து கானமர் வேழம் கையெடுத்து அலரக் கராதன் காலினை கதுவ ஆனையின் துயரம் தீர புல்வூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை தேன் அமர்ஷோலை மாடமா மயிலை திருவல்லிக்கேணி கண்டேனேன்னார் ஆழ்வார். அப்பேற்பட்ட பெருமாள் இன்னைக்கு சௌலபிய சௌஷீல்ய குணாத்மகனாய், if he has made himself so accessible, இவ்வளவு குறைஞ்சு வந்திருக்கார். ஏன்னா பதவின்னு வந்துடுத்துனாலே யோசிச்சு பாருங்க, சாதாரண இடத்துலேருந்து ஆரம்பிச்சிருப்பா, பெரிய பதவி வந்துடும், இனிமே அவளால் கீழப்படுத்திக்க முடியாது, இனிமே அவளால் ரோட்ல நடந்து போக முடியாது. ஆனா பெருமாள் சர்வலோகேஸ்வரன், உலகத்தையே அளந்த திரிவிக்ரமன், ஒரு பாண்டவாளுக்காக நாய் மாதிரி ஓலையை கட்டிண்டு பஞ்ச பாண்டவாளுக்காக தூது நடந்தார்னா அதுதானே சௌஷீல்யம், அதுதானே சௌலபியம்னர். தேஜோவாரி மிருதாம் யதா வினிமயோ யத்ர த்ரிசர்கம்ருஷோ தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹக சத்யம் பரம் தீமஹி. சூத பௌராணிகாள்ல நைமிஷாரண்யத்துல சேர்ந்தாளாம். பல பேர் இங்க யாத்திரை போறது உண்டு. நைமிஷாரண்யம்ங்கிறது 108 திவ்யதேசங்கள்ல ஒன்னும். நைமிஷாரியணத்துள் எந்தாய் ஆழ்வாருடைய பாசுரம். அப்பேற்பட்ட நைமிஷாரண்யம்னா என்னென்ன? அரண்யம்னா காடு சம்ஸ்கிருதத்துல, நிமிஷம்னா நிமிஷம், ஒரு நிமிஷம் இருந்தா கூட போருமா, மோட்சம் கிடைச்சிருமா அந்த காட்டுக்கு போனா. அதனால அதுக்கு நைமிஷாரண்யம்னு பேர். ஏன்னு கேட்டார் ஒருத்தர், ஏன்னா அங்கதானே வியாச பகவான், அங்கதானே சுகபிரம்மம், அங்கதானே சூத பௌராணிகாள், அங்கதானே சௌனகர் எல்லாரும் நேர வந்து புராண மகாபாரதாதிகளை காலக்ஷேபம் பண்ணா, காலக்ஷேபம் பண்ணி 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 அங்க இருக்கக்கூடிய செடி கொடிகள் மண்ணு கல்லு கட்டை எல்லாம் கேட்டு அதுவே நமக்கு ஞானத்தை வார்க்கும். அதனால நைமிஷாரண்யத்தில் எல்லாரும் கூடியிருந்தாளாம். அப்போ ஒரு கேள்வி வந்ததாம், எந்த புஸ்தகமானது நமக்கு மோட்சத்தையே கொடுக்க வல்லதுன்னு. ஆபன்னஹ சம்ஸ்ருதிம் கோராம் யன்னாம விவசோ கிருணல் தத சத்யோ விமுச்யேத யத் பிபேதி ஸ்வயம் பயம். அப்பதான் சொன்னார், வியாச பகவான் கொடுத்த புராணங்களை சேவிக்கணும். நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். அவருக்கு வேதவியாசருங்கிற பேரை திருத்தாயார் சத்யவதி கொடுக்கல, அவருக்கு நிஜமான பேர் கிருஷ்ணத்வைபாயனர். சத்யவதிங்கிற மத்ஸ்யகந்திக்கும் பராசரருங்கிற மகர்ஷிக்கும் ஒரு துவீபத்தில் பிறந்தவர் அவர். துவீபம்னா என்னன்னு கேட்டா ஐலண்ட். அந்த துவீபத்தில் பிறந்தபடியால் இந்த குழந்தைக்கு துவைபாயனன் அப்படின்னு பேர். கண்ணங்கரேல் இருக்கும் அந்த குழந்தை, அதனால கிருஷ்ணன்னு பேர். சேர்த்து போட்டேன்னா கிருஷ்ண துவைபாயனன்னு பேர். ஆனா இந்த பேரால அவர் பிரசித்தமே கிடையாது, வேதவியாசருங்கிற பேரால தான் பிரசித்தம். ஏன் வேதவியாசர்னர்? வேதமெல்லாம் ஒரு காலத்துல ஒரே புஸ்தகமா தான் இருந்துதான். புஸ்தகம் அந்த காலத்துல இல்ல, எல்லாம் ஒன்னா இருந்துதான். எப்படி ஒன்னா இருக்கும்னார்? ரிக் மந்திரம் தனியா இருக்கும், யஜுஸ் தனியா இருக்கும். ரிக்கியே சாம ஒரு பாட்டா பாடினா சாமம் ஆயிடும். அதர்வண மந்திரங்கள்லாம் கலந்து இருந்தது, எல்லாம் ஒன்னா இருந்தது. வேதவியாசர் வந்தார், கிருஷ்ணத்வைபாயனர் வந்தார், அந்த வேதத்தில் இருக்கிற மந்திரங்களை பிரிச்சு பிரிச்சு வச்சார். ஓஹோ இதெல்லாம் ரிக்கு, ஓஹோ இதெல்லாம் யஜுஸ், ஓஹோ இதெல்லாம் சாமம், ஓஹோ இதெல்லாம் அதர்வணம். ரிக்க தனியா பிரிச்சு வச்சார், யஜுஸ தனியா பிரிச்சு வச்சார், சாமத்தை தனியா பிரிச்சு வச்சார், அதர்வணத்தை தனியா பிரிச்சு வச்சார். இந்த பிரிச்சு வச்சா அதுக்கு வடமொழியில வியாசம்னு பேர். வேதத்தை பிரிச்சு வச்சதனால அவருக்கு வேத வியாசர்னு பேர் இருந்தது. சரி சுவாமி, இவர் பிரிச்சு வச்சாருங்கிறீரே, அதுக்கு லௌகிகமா ஏதாவது சொல்ல முடியுமான்னா, பல தாய்மார்களுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியாதது இல்லை. ஆத்துல அஞ்சரை பெட்டின்னு ஒன்று இருக்கும். அதில் முதல்ல நீங்கள் வந்து அதை அந்த மளிகையை கொட்டி வைக்கும்போது கடுகுக்குள்ளே இருக்கும், வெந்தயத்துக்குள்ளே இருக்கும், ஜீரகத்துக்குள்ளே இருக்கும், மிளகுக்குள்ளே இருக்கும், அதுக்குள்ளே இருக்கும். தளிகை பண்ணும்போது என்ன ஆகிடும், கையெல்லாம் கொஞ்சம் ஈரமாக தானே இருக்கும். இப்போ நீங்கள் புளியை கரைச்சிட்டு அதுலேயும் கொஞ்சம் எடுக்கிறேன் தாளிக்கிறதுக்கு திருமாறத்துக்கு, அப்போ கை கொஞ்சம் ஈரமாக இருக்கும். நீங்கள் அப்பப்போ என்ன கையா காய வச்சுட்டா உட்காந்ததுக்குள்ளே விட்டுக்க, அப்படியே அந்த ஈர கையோட கடுகுலேருந்து எடுத்து கொஞ்சம் ஜீரகத்தை எடுக்கிறோம். அப்போ கடுகு ஜீரகத்தோட கலந்துரும். ஆனால் கலந்து விட்டாலும் ஒன்னா சேரலை. கடுகாக தான் இருக்கு, ஜீரகமாக தான் இருக்கு. ஆனால் ரெண்டும் ஒரே கொப்பரையில் இருக்கு. அதே ஈர கையோட கொஞ்சம் எடுத்து மிளகுக்குள்ளே போட்டாலும் மிளகுக்குள்ளே இப்போ ஜீரகம் வந்துடும், கடுகு வந்துடும். இப்ப அதே ஈரக்கையோடு எடுத்து நீங்க வெந்தயத்தை போட்டேன்னா வெந்தயத்துக்குள்ள வெந்தயம் இருக்கும், மிளகு இருக்கும், ஜீரகம் இருக்கும், கடுகு இருக்கும். ஒரு நாள் வந்து தளிகை பண்ண வேண்டாம், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்
கோலி என்னமா தான் அடிக்கிறார் மேட்ச்ல அப்படின்னு பார்க்கலான்னு 5.5 பெட்டியை டிவி முன்னாடி எடுத்து வச்சுப்போம். மிளகை தனியா பிரிப்போம், ஜீரகத்தை தனியா பிரிப்போம். அப்போ உங்களுக்கு என்னன்னு பேருன்னார்? 5.5 பெட்டி வியாசர்னு பேர். வேதத்தை பிரிச்சு வச்சா வேத வியாசர், 5.5 பெட்டியில இருக்கிறத பிரிச்சு வச்சா 5.5 பெட்டி வியாசர்னு பேர். அதனால ஏதோ அந்த வேத வியாசரா நம்மளால ஆக முடியாது, 5.5 பெட்டி வியாசராவது ஆகலாம். அதனால தேவீம் சரஸ்வதீம் வியாசம், வேத வியாசர்னா வேதத்தை பிரிச்சு வச்சவர், கண்டுபிடிச்சவர்னு அர்த்தம் இல்ல. இப்ப நீங்க ஜீரகத்தை கண்டுபிடிக்கல, வெந்தயத்தை கண்டுபிடிக்கல, இருக்கிறத பிரிச்சு வச்சேள். இருக்கிற மந்திரத்தை பிரிச்சு கொடுத்தவர் வேதவியாசர். அவருக்கு நிஜமான பேர் என்ன? இப்ப பாருங்க, எல்லாருக்கும் ஆன்சர் டிப்ஸ்ல வச்சுட்டு இருக்கேள். ஏறக்குறைய அடுத்த வாட்டி உபன்யாசம் கூப்பிட மாட்டான்னு நினைக்கிறேன், உங்கள தான் யாரையோ ஒருத்தர கூட்டுற போறா. அதனால யஸ்வானுபவம் அகில ஸ்ருதி சாரமேகம் அத்தியாத்ம தீபம் அதிதி தீர்ஷதாம் தமோந்தம் சம்சாரிணாம் கருணயாக புராண குஹ்யம் தம் வியாச சூனும் உபயாமி குரும் முனீனாம். ஆனா அந்த வேதவியாசர் வேதத்தை பிரிச்சு கொடுத்து பிரம்மசூத்ராதிகளை பாதராயண ஸ்தானத்துல இருந்து வச்சு கொடுத்து மகாபாரதத்தை எழுதி கொடுத்து புராணத்தை எழுதி கொடுத்தாலும் அந்த புராணங்கள்ல தலை சிறந்த புராணமான ஸ்ரீமத் பாகவதத்தை பிரகடனம் பண்ணவர் வியாசர் அல்ல, வியாசரின் பிள்ளையான சுகபிரம்மம். அந்த பாகவதத்துக்கு என்ன ஸ்லோகம்னர்? இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்ம சம்மிதம் உத்தம ஸ்லோக சரிதம் சகார பகவான் ரிஷி நிஸ்ரேயசார லோகஸ்ய தனம் ஸ்வாத்யயனம் மஹத் ததிதம் கிராஹயாமாஸ சுதமாத்மவதாம்பரம் சர்வவேதேதிஹாசானம் சாரம் சாரம் சமுத்ருதம் சது சம்ஸ்ராவயாமாஸ மகாராஜம் பரீக்ஷிதம் பிராயோபவிஷ்டம் கங்காயாம் பரீதம் பரமர்ஷிபிஹி கிருஷ்ணே ஸ்வாத்யமபோகதே தர்மஜானாதிபிஹி சஹ. எதுக்கு வியாசர் மகாபாரதத்தை எழுதினார், அப்படி பாகவதத்தை எழுதினார்னா அதுக்கு ஒரு சின்ன சரித்திரம் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். வியாசர் முதல்ல மகாபாரதம் தான் எழுதினார். அவருக்கு என்னன்னா, வால்மீகி எப்படி ராமரை பத்தி சொன்னாரோ நம்மளும் கிருஷ்ணரை பத்தி சொல்லணும்னு ஆரம்பிச்சார். வால்மீகி யாரை பத்தி சொன்னார்? ராமரை பத்தி சொன்னார். என்னன்னு சொன்னார்? ராமர் பிறந்தார், ராமர் படித்தார், ராமர் வளர்ந்தார், ராமர் சாப்பிட்டார், ராமர் மணந்தார், சீதையோடு சுகமாக இருந்தார், ராமர் சீதையோடும் லக்ஷ்மணனோடும் கானகம் சென்றார், ராமரானவர் ரிஷிகளின் ஆசிரமத்தில் சென்று தங்கினார், ராமர் பரதனுக்கு பாதுகா பட்டாபிஷேகம் செய்து வைத்தார், ராமர் சுதீக்ஷ்ணர் சரபங்கர் அகஸ்தியர் வால்மீகி ஆசிரமங்களில் தங்கினார், ராமர் 14,000 ராட்சசர்களோடு யுத்தம் செய்தார், ராமர் சீதை அபகரித்து சென்ற சீதையை தேடுவதற்காக செல்லும் போது ராமர் ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுத்தார், ராமர் சபரி மோட்சத்துக்கு சாட்சியா இருந்தார், ராமர் சுக்ரீவ சக்கியம் செய்தார், ராமர் வாலியை வதம் செய்தார், ராமர் சுக்ரீவனை ராஜாவாக்கினார், ஹனுமானை விட்டு சீதையை தேடச் சொன்னார், ஹனுமானின் வாயிலாக ராமர் சீதை இருக்கும் இடத்தை தெரிந்து கொண்டார், விபீஷணன் அங்கீகாரம் பண்ணிட்டார், ராமர் சேதுவை கட்டினார், ராமர் சென்றார், ராமர் ராவணனை வதம் செய்தார், சீதையை ஏற்றுக்கொண்டு தான் மறுபடியும் அயோத்தியாவுக்கு வந்தார். இப்ப ராமர்லேந்து ஆரம்பிச்சு ராமர்ல முடிக்கிறோம். இது ராமாயணம். வியாசருக்கும் கிருஷ்ணரை பத்தி எப்படி சொல்லணும்னு ஆசை. மகாபாரதம்னு எழுத ஆரம்பிச்சார். முதல்ல உத்தாலகனை பத்தி சொன்னார், தௌமியரை பத்தி சொன்னார், ஆருணியை பத்தி சொன்னார், ஜனமேஜயரை பத்தி சொன்னார், பரீட்சித்தை பத்தி சொன்னார், சந்தனுவை பத்தி சொன்னார், தேவவிரதன் பீஷ்மனை பத்தி சொன்னார். அடுத்தது இப்படி பீஷ்மரை பத்தி சொல்லும்போது சித்ராங்கதன் விசித்திர வீரியனை பத்தி சொன்னார், திருத்தராஷ்டிரனை பத்தி சொன்னார், பாண்டுவை பத்தி சொன்னார், விதுரனை பத்தி சொன்னார், கௌரவாளை பத்தி சொன்னார், பாண்டவாளை பத்தி சொன்னார், திரௌபதியை பத்தி சொன்னார், திருஷ்டத்யும்னனை பத்தி சொன்னார், துரோணரை பத்தி சொன்னார், விதுரனை பத்தி சொன்னார், கிருஷ்ணரை பத்தியும் சேர்த்து சொன்னார். இப்ப என்ன எடுத்து, ராமாயணத்துல ராமர் தான் பிரதானம், மகாபாரதத்துல கிருஷ்ணர் தான் வந்திருக்கணும். ஆனா வியாசர் எழுதுற விதத்துல பார்த்தா அது கிருஷ்ணரும் வந்துட்டார், மத்தவா ரொம்ப வந்துட்டா. அதனால அவருக்கு ரொம்ப வருத்தமா போயிடுது. கிருஷ்ணரை பத்தி சொல்லணும்னு ஆரம்பிச்சு என்னென்னவோ சொல்லிட்டேனே, கங்கா காங்கேயன் பண்ணி கீர்த்தி பண்ணிய எச்சில்வாய். கங்கையை பத்தி வால்மீகி சொன்னார், காங்கேயன் கங்கை பிள்ளையான பீஷ்மரை பத்தி வியாசர் சொன்னார். ரொம்ப வருத்தமா உட்கார்ந்துட்டாராம், என்னடா நான் பண்றதுன்னு யோசிக்கும் போது நாரதர் வந்தாராம். கவலைப்படாதீங்கோ, எந்த ஒரு ஸ்லோகமானது பெருமாளை பத்தி சொல்றதோ அதுதான் உத்தமம், அதனால நீங்க இன்னொரு புராணத்தை வடிச்சு கிருஷ்ண சரித்திரத்தை சொல்லுங்கோனாரா. இதம் ஹி விஸ்வம் பகவான் நிவேதரோ யதோ ஜகஸ்தான நிரோத சம்பவः தத்தி ஸ்வயம் வேத பவாம்ஸ்ததாபி வை பிராதேஷ மாத்ரம் பவதः பிரதர்ஷிதம்
त्वामात्मनामात्ममवेह्यमोद्धृतक् परस्य पुंसः परमात्मनः कलाम् अजं प्रजातं जगतः शिवाय तन्महानुभावाभ्युदयो गण्यताम्. இப்ப சொன்னாரா நாரதர் சொல்றார் வியாசர் கிட்ட, பாரதம் பாகவதம் மாதிரி உத்தமமான ஒரு புராணத்தை வடிங்கோன்னு சொன்னார். இப்போ பெருமாள் எப்படி இருப்பார்னார், பெருமாளை வர்ணிக்கணும்னா நம்ம ஒன்றும் தமிழகத்துக்கு போகலாம், இல்லாட்டா உங்கள் பக்கத்தில் இருக்குது கேரளம். அந்த கேரளத்தில் குருவாயூரப்பனை வர்ணிக்காத இருக்க முடியுமோ? அப்பேற்பட்ட குருவாயூரப்பன் அவனுடைய பரமானுகிரக விசேஷத்தால் தான் அந்த பாகவத சாரத்தை பட்டத்ரீல் ஸ்ரீமன் நாராயணியமாக பாடி வச்சார். போன தடவை கூட வந்தபோது இந்த இடத்துல அடியேனுக்கு நாராயணியத்தை சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிட்டியது இதே கோவிலில். இப்போ பாகவதத்தை சொல்கிறேன். அப்போ சொன்னது திரட்டு பால், இப்போ சொல்றது பால். ஏன்னா பாலை சுண்ட காய்ச்சினா திரட்டு பால் வரும். 18,000 ஸ்லோகங்கள் பாகவதம்ங்கிற பாலை சுண்ட காய்ச்சினா 1/4 கிலோ திரட்டு பாலா இருக்கக்கூடிய நாராயணியம் வரும். அது ஒரே நாளானபடியால் திரட்டு பால், இது 7 நாளா இருக்கிறபடியால் வெறும் பால். அதனால அப்பேற்பட்ட பால் அங்க திரட்டுப்பால். அந்த திரட்டுப்பால்ல நாராயண பட்டதிரில் சொன்னார், பெருமாள் எவ்வளவு அழகா இருக்கார்னார். அதை வர்ணிக்கிறார். தத்தே பிரத்யக்ரகாராதலித கலா யாவளீலோ கேளிகாரம் லாவண்யஸ்யைகசாரம் சுகிருத ஜனதிருஷாம் பூர்ண புண்ணியாவதாரம் லக்ஷ்மீ நிஷங்கலீலா நிலையனம் அமிர்தஸ்யந்த சந்தோஹமந்தஹ சிஞ்சன் சஞ்சிந்தகானாம் வபுரனுகல மாருதாகாரநாத. மாருதாகாரநாத, குருவாயூர்ல இருக்கக்கூடிய கிருஷ்ணா உன்னை நான் சேவிச்சுட்டே இருக்கலாம்னார். அங்க பெருமாள் என்னவோ 1/2 அடி தான். ஆனா அந்த 1/2 அடிக்குள்ள என்ன அழகு தேங்கியிருக்கு. அதாவது சூர்பனகை ராமர் கிட்ட ரொம்ப மயங்கிட்டாளாம். சூர்பனகையின் வீட்டுக்காரர் ஆத்துக்காரரை கொன்னு முடிச்சவனே ராவணன். அவன் நேரம் அழுதுண்டே வரா. ஆனா ராமருடைய அழகுல மயங்கி போனவள் கீழே வந்தா, ராமா நீ எவ்வளவு அழகா இருக்கேன்னா. ஏன்னா ராமர் அப்பேற்பட்ட அழகன். அந்த காலத்துல சொல்லுவா, புருஷர்கள்ல யார் அழகுனா ராகவனா, பெண்கள்ல யார் அழகுனா அம்பாள் லலிதா பரமேஸ்வரியா. 2 பேர் அழகும் சேர்ந்து கிருஷ்ணர் கிட்ட வந்துருத்துனா அந்த அழகை என்ன வர்ணிக்கிறதுன்னு கேட்டார். நாரீஷு லலிதாதேவி புருஷேஷு ச ராகவஹா தயோஹோ சம்மேளனம் கிருஷ்ணே சரூபம் கேன வர்ணியதேன்னர். அப்பேற்பட்ட பெருமாளுக்கு 2 குணங்கள் உண்டு, சௌந்தர்யம் லாவண்யம். சௌந்தர்யம் அவயவ சோபை, லாவண்யம் சமுதாய சோபை. இப்போ ஒருத்தரை பார்க்குறோம், எப்படி இருக்கார், சுமாரா இருக்கார், மூக்கு மட்டும் நன்னா இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு சௌந்தர்யம்னு பேர். எப்படி இருக்கார் பார்க்கறதுக்கு, தூரக்கேன்னு பார்க்கறதுக்கு நன்னா இருக்கார் அப்படின்னா மொத்தமா பார்த்தா நன்னா இருக்காருன்னு அர்த்தம். அதுக்கு லாவண்யம்னு பேர். மொத்தமா பார்த்தாலும் நன்னா இருக்கணும், தனித்தனியா பார்த்தாலும் நன்னா இருக்கணும். ராமருக்கு 2மே உண்டாம். அதனாலதான் நாகப்பட்டினத்துல பகவானுக்கு சௌந்தர்யராஜன்னு பேர். சௌந்தர்யராஜம் பஜேஹம் கஜ பிருந்தாவன சாரங்க சௌந்தர்ய. ரொம்ப அழகா இருப்பார். ஆழ்வார் பாடும்போது அச்சோ ஒருவர் அழகியவான்னார். இவ்வளவு அழக நான் எங்கேயுமே சேவிச்சது இல்லையேன்னார். அது சௌந்தர்யராஜன். ராமன் யாருன்னா லாவண்யம் உண்டு. லவண்ய ராமர லரஜூடரே அதி லவண்ய ராமர. லாவண்ய ராமன்னார். ராமருக்கே அந்த அழகு அப்படின்னா கிருஷ்ணருக்கு எப்படின்னு